ஞான முரளி கற்று உன்பரவை உலகுக்கு உரைத்திடுவோம். கீதையின் ஞானத்தை அருள்பவரே, கீதையின் ஞானத்தை அருள்பவரே, புது யுகத்தை படைக்க அவதரித்தாய். ஓம் சாந்தி. 5/3/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப் தாதா, மதுவனம். சாராம்சம்: இனிய குழந்தைகளே, சந்தோஷத்தை போன்ற போஷாக்கு வேறு எதுவும் இல்லை. நடக்கும் போதும் உலாவி திரியும் போதும் தந்தையை சந்தோஷத்துடன் நினைவு செய்தால் நீங்கள் தூய்மை ஆகுவீர்கள். கேள்வி: எந்த பாவச் செயலையும் செய்யாதிருப்பதற்கான வழிமுறை என்ன? பதில்: ஸ்ரீமத்தை பின்பற்றுவதே பாவச் செயல்கள் செய்வதிலிருந்து உங்களை பாதுகாப்பதற்கான வழிமுறையாகும். தந்தையின் முதலாவது ஸ்ரீமத் உங்களை ஓர் ஆத்மாவாக கருதி தந்தையை நினைவு செய்யுங்கள். இந்த ஸ்ரீமத்தை பின்பற்றுவதனால் நீங்கள் பாவச் செயல்களை வெற்றி கொள்வீர்கள். ஓம் சாந்தி. தாரணைக்கான சாராம்சம்: 1. உங்கள் பாக்கியத்தை மேன்மையானது ஆக்குவதற்கு கருணை நிறைந்தவர்களாகி இந்த ஞானத்தை கற்று ஏனையோருக்கும் இதை கற்பியுங்கள். தீய பழக்கங்களின் ஆதிக்கத்தினால் ஒருபோதும் உங்கள் பதிவேட்டை பாழாக்கிக் கொள்ளாதீர்கள். 2. சாதாரண மனிதனில் இருந்து தேவர் ஆகுவதற்கு நீங்கள் கிரகிக்க வேண்டிய பிரதான விடயம் தூய்மையாகும். அதனால் ஒருபோதும் தூய்மையற்றவர்கள் ஆகாதீர்கள், அல்லது உங்கள் புத்தியை அசுத்தம் ஆக்காதீர்கள். உங்கள் மனச்சாட்சியை உறுத்தக்கூடியதாக அல்லது நீங்கள் மனம் வருந்தக்கூடியதாக எந்த செயலையும் ஒருபோதும் செய்யாதீர்கள். ஆசீர்வாதம்: நீங்கள் உலக உபகாரியாகி உங்களின் விதை ஸ்திதியால் உலகிற்கே ஒளியின் நீரை வழங்குவீர்களாக. விதை ஸ்திதியே அதி சக்தி வாய்ந்த ஸ்திதி ஆகும். இந்த ஸ்திதியானது வெளிச்ச வீட்டை போன்று செயல்படுகின்றது. இந்த ஸ்திதியால் உங்களால் உலகம் முழுவதற்கும் ஒளியை பரப்புவதற்கு கருவியாக முடியும். முழு மரமும் வேர்களினூடாக இயல்பாகவே நீரை பெறுவதை போல் நீங்கள் விதை ஸ்திதியில் ஸ்திரமாக இருக்கும்போது உலகமும் ஒளி என்னும் நீரை பெறும். எவ்வாறாயினும் உங்களின் ஒளியானது உலகம் பூராவும் சென்று அடைவதற்கு உலக உபகாரி என்ற சக்தி வாய்ந்த ஸ்திதியை நீங்கள் கொண்டிருக்க வேண்டியது அவசியம். இதற்கு ஒரு மின் குமிழாக அன்றி ஒரு வெளிச்ச வீடு ஆகுங்கள். ஒவ்வொரு எண்ணத்திலும் உலகம் முழுவதற்கும் நன்மை செய்கின்ற விழிப்புணர்வை கொண்டிருங்கள். ஸ்லோகம்: ஒத்திசைந்து போகும் சக்தியானது சரியான நேரத்தில் நீங்கள் திறமை சித்தியை அடையச் செய்யும். அவ்யக்த சமிக்ஞை: சத்தியத்தினதும் நல்ல பண்புகளினதும் கலாச்சாரத்தை கடைபிடியுங்கள். கடவுளை வெளிப்படுத்துவதற்கான அடிப்படை சத்தியமாகும். சத்தியத்தின் ஊடாக மட்டுமே வெளிப்படுத்தல் இடம்பெறும். 1. உங்களின் சொந்த ஸ்திதியின் சத்தியம். 2. சேவையின் சத்தியம். சத்தியத்தின் அடிப்படை சுத்தமும் பயமற்ற தன்மையுமே ஆகும். இவை இரண்டையும் தாரணை செய்வதன் அடிப்படையில் உங்களால் சத்தியத்தின் ஊடாக இறைவனை வெளிப்படுத்துவதற்கு கருவியாக முடியும். ஏதாவது வகையான அசுத்தம் இருக்குமாயின், அதாவது சத்தியம் அல்லது சுத்தம் சிறிதளவேனும் குறைவாக இருக்குமாயின், வெளிப்படுத்தும் பணியில்
வெற்றி ஏற்பட மாட்டாது. ஓம் சாந்தி. நன்றிகள் பாபா. யாவும் கையளவு ஞான கடலே உன்னில் நான் ஏது அகந்தை அகற்றியாட்கொண்டாய்.